நம்ம ரிஷபராசி என்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தொழில்ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குறைஞ்ச ஒரு 6 மாசத்துக்கு பிறகு, நம்ம தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு கார்த்திகை அல்லது ஒரு 6 மாசத்துக்கு பிறகு இவங்க தொழில் தொடங்குனாங்கன்னா, நல்ல ஒரு மாற்றம் வரும். மிகப்பெரிய முன்னேற்றம் வரும். தொழில்ல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா, ராகு வந்து நம்மளுடைய ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கிற ராகுவ கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதம் வரையும் குரு பார்ப்பார். அதனால தொழில்ல ஒரு ஏமாற்றம்ங்கிறது கம்மியா தான் இருக்கும். ஸோ குரு பார்வை விலகிருச்சுன்னா என்ன பண்ணும்னா, நம்ம ரிஷபராசி என்பவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முழு அக்கறை செலுத்தணும். அதுக்கு எவ்வளோ நேரம் மெனக்கிடணுமோ, அதாவது இப்போ ஒரு 6 மணி நேரம் பார்க்காங்க, இல்ல 10 மணி நேரம் பார்க்காங்கன்னா, கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஹவர்ஸ் ஆச்சும் அவங்க அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா வெற்றி உண்டு. அதேபோல தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ரிஷபராசிக்கு வந்து கூட்டணிங்கிறது ஆகவே ஆகாது. ஏன்னா கூட்டணி வச்சு பண்ணும்போது, ஆரம்பத்தில ரிஷபராசிக்கு ஒரு சந்தோஷம் இருக்க மாரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா கட்டாயமா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பார்ட்னர் அவங்கள ஏமாத்திருவாங்க. ஸோ அதனால கூட்டணியில மட்டும் தொழில் தொடங்காம, இவங்க தனிப்பட்ட முறையில தொழில் தொடங்குனாங்கன்னா, அதிக கவனம் செலுத்தினா, உறுதியா இந்த புத்தாண்டு முதல் அவர்களுக்கு வெற்றி.